உலகத்துல இப்படி எல்லாம் கூட நடக்குமா? செத்ததுக்கு அப்புறம் அவங்க சொத்து குடும்பத்துக்குள்ள போய் சேரும், வேற யாரோ பாத்துக்கணும்னு எழுதி வச்சிருக்காரு. 25 வருஷத்துக்கு அந்த ஊர்லயே இருந்து அவங்க சொத்துக்களை இவர் பாத்துக்கணும்னா இங்க இருக்கிற பிசினஸ் என்ன ஆகுறது? அதெல்லாம் சரிதான். அவரு உயிர் எழுதி வச்சுட்டு இறந்துட்டாரு. போறதா இல்ல இங்கே இருக்கிறதான்னு நீங்க தான் தீர்மானிக்கணும். என்ன பண்றதா இருக்கீங்க? போகணும், போகாம இருக்கக்கூடாது. இங்க என்ன அவரு பாக வந்தப்பெல்லாம் அவரு கூட வந்துன்னு சொல்லுவாரு, நான் தான் போல. கட்சியா அவர் இங்க வந்தப்ப கூட அவருக்கு இப்படி ஒரு முடிவு வரும் நான் கொஞ்சம் கூட நினைக்கல. மாணிக்கம், என்ன திடீர்னு வந்து நிக்கிறீங்க? முன்ன பின்ன சொல்லாம என்ன விஷயம்? கொற்ற மழையில நடு ராத்திரியில என் வீட்டு வாசக்கதவை நீ தட்டினப்போ என்கிட்ட சொல்லிட்டா வந்த. அட நீங்க இன்னொரு நாள் நடு ராத்திரியில நீ ஊரை விட்டு ஓடி போனப்பவும் என்கிட்ட சொல்லிட்டு போகல. அதுவும் இடது கண்ணில் அடிப்பட்ட வலியோட ஓடி போன. நடந்துச்சு. இந்த பழைய கதைலாம் இப்ப என்னத்துக்கு? பழைய கதை மட்டும் இல்லடா, சொல்றதுக்கு புது கதையும் நிறைய இருக்கு. இந்த ராஜரத்னம் பிள்ளை எவ்வளவோ சம்பாதிச்சோம், மனசுல நிம்மதியே இல்லாதவன். போதும், எவ்வளவோ பட்டுட்டேன். எவ்வளவோ வாரி கொடுத்தும் ஆசையே அடங்காத 2 பிள்ளைங்க சொத்துக்காக அடிச்சுக்கிறோங்கிற பேர்ல அப்ப முன்னாடியே துப்பாக்கியை தூக்குறாங்க. இவங்க இப்படியே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இவ்வளவு காலம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிடும், அது உறுதி. ஏன் ரத்தம் இல்லைன்னாலும் நீதான் எனக்கு மகனா இருக்க. என்னை விட்டு தள்ளி இருந்தாலும் நீ காட்டுற அன்பு என் மனசு நிறைய நிறைஞ்சிருக்குடா. என்ன பண்றாங்க? அந்த அன்பு எனக்கு பிறந்த பிள்ளைங்க கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கலடா. எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவங்க திருந்துற மாதிரி இல்ல. அவங்க திருந்தணும், உன்னை பார்த்து அவங்க மாறணும். நான் கண்ணை மூடுறதுக்குள்ள அவங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கிறத பார்க்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டாத நாள் இல்லை. எனக்கு வயசாயிடுச்சுங்கிறதுக்காக இல்ல, இருந்தாலும் இதெல்லாம் தாங்கிட்டு நடக்க நீ என் கூட இருக்கணும்னு தோணுது. ஏன்னா அங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு நீங்க புலம்பி நிக்கிறீங்க? நீங்க மனசு வச்சா நடக்காத காரியங்கதா. அப்படியே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்குங்க, நான் என்ன திக்கிறேன்? நீங்க கவலையே படாம போயிட்டு வாங்க. இப்பதானே எனக்கு தெம்பே அத்த சொல்லு. கழுத்தை பிடிச்சு இழுத்து வாங்கடா அந்த பொம்பளைய. என்ன செல்வம் இது? ஏன் ஆளுங்களோடு வந்திருக்க? எவனோ எரும வியாபாரி இங்க வந்து ஆட்சி நடத்துறதுக்கு முன்னாடி சில மாற்றங்களை செய்யலான்னு இருக்கேன். இது என் அப்பா உட்கார்ந்த நாற்காலி. இந்த நிமிஷத்துல இருந்து இதுல நான் தான் உட்கார போறேன். இந்த அரண்மனை இனிமே எனக்குதான். மத்தவங்க எல்லாரும் வெளியே போங்க. உங்களை மாதிரி காலி பசங்களுக்கு அவங்கள தொட கூட அருகதை இல்ல. விடுங்கடா, என் அப்பனுக்கு நீ மனைவியா வாழ்ந்தது போதும், இனிமே இந்த வீட்டுல இடம் இல்லை. செல்வம், நான் அப்ப எதிர்பார்த்த மாதிரியே சின்ன முதலாளியோட அட்டகாசம் தொடங்கியாச்சு. அம்மாவா வெளியில வந்தீங்களா இல்ல துரத்து விட்டாங்களா? எதுவா இருந்தாலும் உங்க முடிவு. ஆனா ஏன் முடிவு இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீட்டுல இருக்கிறதா? ஊதுபத்தி ஏத்தி கோடி துணி போத்தி உணமா படுக்கணும்னு நீ ஆசைப்பட்டா இந்த வீட்டுக்குள்ள வா. உணமா படுக்க போறது இவ இல்லடா, நீதான்டா. ஏண்டா பொம்பளை கிட்ட போய் வீரத்தை காட்டுற? ஒரு குடும்பத்துல சண்டை சச்சரவு சகஜம்தான், அதுக்கு வயசானவங்களை பிடிச்சி வெளியே தள்ளுற. இவ்வளவு வக்கரையா இங்க வந்து நியாயம் தர்மம் பேசுற சார் யாரு? நான் பஞ்ச பரதேசி. பிரச்சனை என்ன? மஞ்சா சோத்தை வெளியே எடுக்கவும் தயங்க மாட்டேன்டி. அதான் நம்ம பாஸோட பிலாசபி. தில் இருந்தா அம்பலனா கை வைடா. ஏண்டா பேசினுங்க சொல்ல மேல கை வச்சு
நாகப்பா சமாதானம் பேச வந்த அச்சி திருத்திரிய உனக்கு நல்லா இருக்குதாண்ணா? கழுத்தை பிடிச்சா தள்ளுவான், அடிச்சு துரத்துங்கடா. குரவழியை பிடிக்காதா, குரல் திகிலாயிட போதுடா. கொஞ்சம் விட்டா நம்ம ஊர் வரைக்கும் இப்படியே தள்ளிட்டு போய் நான் வரைய போல இருக்கு. நல்ல வேலை வக்கீல் வந்துட்டாரு. என்னாச்சு, ஏதோ பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வந்த உடனே ஆசையா கழுத்துல கை வச்சுட்டாங்க. அதுவும் அவனுங்களோட புண்ணியத்துல அண்ணனோட கண்ணுல இருந்து கூலிங் கிளாஸ் எகிரி அங்க ஏனியில ஒய்யாரமா ஆடிட்டு இருக்கு. செல்வம், என்ன பைத்தியக்காரத்தனமான வேலை இதெல்லாம்? என்ன வம்பு கிழத்தா அவங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அவ்வளவு தெரியறவனுக்கு முதல்ல அவங்க யாருன்னு தெரியணும். இவரை நீ யாருன்னு நினைச்ச? பெல்லாரி ராஜா. இந்த நிமிஷத்துல இருந்து ராஜரத்னம் பிள்ளையோட எல்லா சொத்துக்களுக்கும் வருமானத்துக்கும் இவர்தான் வாரிசு. நெத்தி அடி அண்ணத்த வக்கீல் புத்திசாலி. நமக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பத்தியும் தெரிஞ்சாகணும். முதல்ல இவர் யாரு இன்னாங்கிறத எடுத்து விடுங்க. இவர் ராஜரத்னம் சாருடைய மகன் செல்வரத்னம். இவனா பாக்க எலி மதிக்கிறான். நான் எலியா இல்ல புலியாங்கிறத நீ போக போக ஓ தெரிஞ்சுக்கோ. அப்படியா கண்ணு? ஆனா ஒரு விஷயத்துக்கு தெரிஞ்சுக்க, இந்த ரெண்டுத்துக்கும் பின்னாடி ஒண்ணு ஆடிக்கினே இருக்கணுமா? அது என்னன்னு தெரியுமா உனக்கு? பாலு பாலு. இந்த பிட்டு யாரு? இது அவர் பொண்ணு ராணி ரத்னம். மெய்யாலுமா? இவங்க முத்துலட்சுமி அம்மா, ராஜரத்னம் சாருடைய. நான் வரதேன் இந்த குடும்பத்தோட காரியம். அப்ப எல்லா விஷயத்தையும் ஒன்னாண்ட பேசுறதுதான் நல்லது. இப்படி வா. எல்லா பாட்டும் இந்த வீட்டுல தான் இருக்குதா? அம்மா தான் இங்க, மத்தவங்க எல்லாம் வேற இடத்துல இருக்காங்க. அப்ப என்னத்துக்கு எல்லாரும் இங்க கும்பல் போட்டுக்கின்னு? வக்கீல எல்லாரையும் கிளம்ப சொல்லு. ஒய் நாட், அனுப்பிடலாமே. அது வக்கீல். அப்ப என்னத்துக்கு நிக்கிறீங்க? இட்டின்னு மழை வர மாதிரி இருக்குது. எல்லாரும் வீட்டுக்கு போங்க. கிளம்பு கிளம்பு, நேரம் ஆகுதுல்ல. போங்க, எதுக்காக நிக்கிறீங்க? அவர் சொல்லிட்டாருன்னா மறுபேச்சு கிடையாது. கிளம்பு, போங்க, போங்க. இடத்த காலி பண்ணுங்க. போட போட வாடா உன்னதான் வாடா. என்ன உதாரி காட்டுற? சரி, உனக்கு இங்க என்ன கொடுக்குறாங்க? அது ஒரு அடிக்கு 75 ரூபா வாங்குறேன். ஆஸ்பத்திரி செலவுலாம் தனி. அது சரி, நான் எப்பவும் துட்டெல்லாம் வாங்குறது இல்ல, குடுக்கறதெல்லாம் ஃப்ரீ தான். அண்ணாத்த இப்ப எல்லாம் ஓகே ஆயிடுச்சுல்ல. அவன் போய் ஏணியில விழுந்தாலும் கூலிங் கிளாஸ் உடையாம திரும்ப வந்துருச்சு பாத்தீங்களா? வாங்கடா. எரும வியாபாரின்னா சரியான எரும வியாபாரி. அதுலயும் தூக்கத்துல கூட கூலிங் கிளாஸ காட்ட மாட்டானா? நேத்துக்கு இந்த ஊருக்கு வந்ததும் கூலிங் கிளாஸ வச்சு ஏதோ மேஜிக் காட்டினானாமே. இருக்கட்டும், நம்ம முதலாளி சொன்னாலும் மாறி வந்துட்டோரோன்னு எனக்குள்ள ஒரு சந்தேகம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா கோடிக்கணக்கான சொத்துக்களை இந்த மாதிரி ஆளுகிட்ட ஒப்படைப்பாரா? ஆனா வந்திருக்கிறது பென்ஸ் கார்ல. இப்ப இருக்கிற காலத்துல வாடகைக்கு பென்ஸ் இல்ல, ரோல்ஸ் ராய்ஸே கிடைக்கும். ராஜரத்ன பிள்ளை சாராலேயே எதுவும் முடியல. எவனோ ஒரு எரும வியாபாரி வந்து என்னத்தை கிழிக்க போறான்? சரியா சொன்னேன். எக்ஸ்கியூஸ் மீ, நான் ராஜு. நான் நாகப்பன். நாங்க பெல்லாரி ராஜா கூட வந்தவங்க. எங்க அவர் வரலையா? அவர் வருவாரு. அதுக்கு முன்னாடி இந்த செட்டப்ப கொஞ்சம் மாத்த வேண்டியிருக்கு. இங்க இடது பக்கம் உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் வலது பக்கம் சேர தூக்கிட்டு போங்க. இதெல்லாம் புது கதையா இருக்கு. நாங்க வருஷக்கணக்கா இந்த மாதிரி தான் உட்கார்ந்து மீட்டிங் போட்டிருக்கோம். இதத்தான் வட்டமேஜ மாநாடுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஐநா சபையில. இங்க வர்றவருக்கு உன் முகம் முழுசா தெரியணும்னு தான் அங்க போய் உட்கார சொல்றோம். என்னால முடியும். எந்திரி. உங்களுக்கு தனியா சொல்லணுமா? எழுந்திருங்க, சீக்கிரமா தூக்கிட்டு போங்க. அம்மாடி, இப்பவே கண்ணு கட்டுதே. ரெடி பாஸ், ப்ளீஸ் கம் இன். நமஸ்காரம். நான் யாருன்னு தெரியாது இல்ல? பெல்லாரி ராஜா. உட்காருங்க. இந்த பெருசுங்களா சொல்லுங்களேன், அல்பனுக்கு வந்த வாழ்வுன்னு. என் கதையும் அதுதான். மெய்யாலு சொல்லணும்னா இன்னிதான் நான் முதல் டபாவா இந்த மாதிரி காங்கிரஸ்ல கண்டுக்கிறது. காங்கிரஸ் இல்ல சார், கான்ஃபரன்ஸ். உனக்கு தெரிஞ்சா சார் தான். எனக்கு இந்த படிப்பிடிப்புலாம் ஒத்து வந்ததே கிடையாது. 2ஆம் கிளாஸோட நின்ட்டேன். பேசினா வாயில தமிழே ஒழுங்கா வராது. அந்த அளவுக்கு மாங்கா.
நமக்கு வராது இருக்கட்டும். இதோ நிக்கிறானே இவன் சாதாரண ஆளு கிடையாது. இங்கிலீஷ்ல பிச்சு வளருவான். MPPS. MBBS இல்ல எம்பாம்லே இருந்துட்டு போயேன்டா, படிச்சுக்கிறல்ல. இப்ப நாம பேச வேண்டிய விஷயத்துக்கு வரலாங்கிறேன். அது ஒண்ணு எச்ச துப்பி இல்ல சார், ஆஸ்ட்ரே. அப்படியா? நமக்கு தெரியும்னா தட்டத்துக்கு பதிலா துப்பிட்டேன். இனி இந்த மாதிரி மீட்டிங் வரப்ப நீயே மறக்காம எச்ச துப்பிய கொண்டாந்துரு. எனக்கு மாத்திரம் இல்ல, நாம எல்லாரும் சுத்தி உட்காந்து துப்பலாம். என்ன கரெக்ட் தானே? முத்துநாத்த அங்க மூலையில இருக்கிறானே பார்த்து வச்சுக்க. பார்வையே சரியில்லை, போறப்ப வைக்கணும் ஆப்பு. சரி, நாம செய்ய வேண்டிய சடங்க சட்டு விட்டுன்னு செஞ்சிட்டா நல்லது. அதான் அந்த அடிக்கல் நாட்டத்தை சொன்னேன். இங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் அதுதானே காரணம். அதனால எல்லாரும் என் பின்னாடி வந்து நின்னுங்க. ஆக வேண்டிய காரியத்தை நான் பாத்துக்கிறேன். என்ன நான் சொல்றது? சரியா சொன்னீங்க. முதலாளியோட ஆசையை நிறைவேற்ற நாங்க உங்க பின்னாடி நிக்க தயாரா இருக்கோம். ஆனா அவர் பிள்ளைங்க அடங்கி இருப்பாங்களான்னு தோணல. உள்ளங்க அடங்காதுனா தானே அவரோட மூச்சு அடங்கிடுச்சு. மெய்தான் என்னத்த? அதுங்கள பாத்துக்கலாம், விடுங்க. சித்த கேசுங்க. எண்ணி நில இந்த 4வது நாள் அடிக்கல் நாட்டுறோம். பேர்ல எந்த மாத்தமும் கிடையாது. ஏன்னா எல்லா விஷயத்திலும் முடிவெடுக்கிற உரிமை என்னன்றதை குடுத்துக்கிறாங்க. அதோட அடிக்கல் நாட்டுக்கு அன்னைக்கு வந்தா நான் ஆள் வேணாம். அவன் சரியான பயந்தாங்குழி ஆகுறான். நாம அம்மாவை கூட்டுக்குவோம். அம்மா தமிழ்நாட்டுக்கு யார் அம்மா? தெரியும், புரட்சி தலைவி. அவங்களே தான் யார் ராசா செல்லம். உடம்பு புள்ள அவனுக்கு அறிவியா? அவங்க வச்சல கூடவே கருப்பு புனியும் வருவாங்க துப்பாக்கியோட. அவங்களாண்ட ஒரு பய வாலாட்ட முடியாது. அப்படியே வாலாட்டான்னு வச்சுக்க, துப்பாக்கி சத்தம் கட 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 கடன்னு கேட்கும். சொல்றது கரெக்ட் தானே கண்ணு? அப்ப சொல்ல வேண்டியவங்களான சொல்லிடுங்க, பேச வேண்டியவங்களான பேசிடுங்க. நடக்க வேண்டிய காரியம் தடபுடலா நடக்கட்டும். ராஜகண்ண வேற எதாச்சும் சொல்ல வேண்டியது? எல்லாரும் போலாம் இல்ல? அப்ப காங்கிரஸ் முடிஞ்சிச்சு. கிளம்பு 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 கிளம்ப கிளம்ப கிளம்ப. இல்ல பிரதர் ஒன்னதான் எங்க நடுவுற என்ன? உனக்கு இதுக்கு மாச சம்பளமா தன கூலியா? புரியலையே. புரியலங்கிற என்னத்த இவங்க என்ன வேலை பாக்குறான்? ஃபினான்ஸ் மேனேஜர். என்ன கர்மாந்திர வேலையை வேணாலும் பாத்துக்கிட்டோம். இவனுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்து இன்னைக்கே இவன் சீட்டை கிழிங்க. நீ கெட்ட கேட்டுக்கு ஒரு மொபைல். உங்க அப்பா இருந்தப்போ அவருக்கே தெரியாம அக்கௌண்ட்ல இருந்து மணி டிரான்ஸ்ஃபர் பல தடவை நம்ம பண்ணிருக்கோம். ஆனா இப்போ ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. வந்திருக்கிற எருமை வியாபாரி லேசுப்பட்டவன் இல்ல. அக்கௌண்ட் ஃப்ரீசிங்னு பார்த்தா ஸ்டில் டெட் ஃப்ரீசிங். அட்டாச்டு சிவில் கோர்ட் ஆர்டரும் அந்த எருமை வியாபாரியோட டைரக்ட் என்ட்ரியும் அம்மாடியும் அவனு சாதாரண ஆள் இல்ல. வந்தவனோட பெருமை பேசுறது அப்புறம் இருக்கட்டும். அக்கௌண்ட் ரீஓபன் பண்ண வேற வழி இருக்கான்னு பாருங்க. வழியே கிடையாது. உனக்கு மட்டும் இல்ல, உன் ஜென்ம விரோதி ராணி ரத்னத்துக்கும் தான். என் அனுபவத்தை வச்சு சொல்றேன் செல்வா, உனக்கு 10ல சனி. நாளைக்கு அவன் அம்மாவை அங்க கூட்டிட்டு வந்து அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தி முடிச்சிட்டு எல்லாருடைய கைத்தட்டல வாங்கிட்டான்னா அப்புறம் நீ வாழறதே வேஸ்ட். அவன் கொடுத்த முதல் அடி இந்த அக்கௌண்ட் ஃப்ரீசிங். நமக்கு காசு கொடுத்தவனுக்கு நாளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது தெரியாது. அத நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட மோதுனா அவன் தலையே இருக்காது. சாவடிச்சிருவான் அவன். அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தா நான் சந்தோஷப்படுவேனே. செல்வம் சொல்ல மாட்டான், செஞ்சு காட்டுவான். அப்பனோட சொத்தை மக அனுபவிக்கிறது ஊர் உலகத்துல நடக்கிறது தானே. அதை தடுக்கிறதுக்கு இவன் யாரு? அங்க கேளு. அவனுக்கு 16வது நாள் காரியம் நடத்தணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் வரேன். குட் நைட். பாத்து கண்டிடுறா. எங்க போகணும் சார்? இந்த வில்லன் வேலை எல்லாம் என்னாண்ட வேணான்னு நான் சொல்லிட்டு போனேன். நானே வேணான்னு அடங்கிக்கிறேன். நீ என்னடா ஓவர பில்டப் கொடுத்துனுக்குற? ராஜகண்ண சினிமா பார்க்க சொல்ல டீ குடிக்கிறதுக்கு ஒரு மணி அடிப்பாங்களா, அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? இன்டர்வல். அதெல்லாம் தாண்டதுக்கு அப்புறம் சீன் காட்டுறா. இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேணாம். என் பலம் உனக்கு தெரியாது. நான் விளையாடுறதுக்காக உன்னை இங்க பார்க்க வந்தேன்னு நினைச்சுக்கிறியா? விசேஷருக்கு வந்து கலந்துக்கன்னு சொல்ல வந்தா என்ன மண்ணில் புதைக்கிறதுக்கு நீ திட்டம் தீட்டினுக்கிற. அதான் கப்புன்னு ரிவர்ஸ் கீரை போட்டு பொண்ணிய மாட்டிக்கிட்டோம்.
அண்ணா வண்டியில எவ்வளவு டீசல் இருக்குது? ஃபுல்லா இருக்கு. நாளைக்கு எப்படா ஃபங்க்ஷனு? காலையில 10 மணிக்கு. போதும், இங்க இருந்து பெங்களூரு வரைக்கும் போங்க. திரும்பத்து காலைல 10 ஆயிடும். பெங்களூரு வரைக்கும் போய் என்ன எதுன்னு கண்டுக்கணும் வா. உனக்கு தோணி அவங்க 2 பேரும் கூடவே இருப்பாங்க. அண்ணாத்த பாக்கிறதுக்கு தான் சாதுவாட்டே இருப்பாரு, பாடியே பைசா சம்பாதிச்சுவாரு. இவரு பெஸ்ட் டேப் ரெக்கார்டர் தான். ஆனா இப்ப தொண்டை கண்டமானதுனால கடையில போட்டு சிடி வாங்கலாம்னு இருக்கோம். அண்ணாத்த என்ன இந்த இதை வச்சுக்க. போற வழியில குடிக்கிறதுக்கு மேட்டர் வாங்கி கொடுத்துரு. மேட்ரா? நன்னாரி சர்பத்து. ஓ, அதோட வழியில முட்டிக்கிச்சுன்னா வண்டி ஓரம் கட்டிடு. முட்டிக்குச்சுன்னா? ஆ, ஓ, சரி ஆ, வண்டி அடே இங்கேயே வந்துட போதே. ரைட் கிளம்புங்க. ஒரு வழியா அவனை வண்டியில போட்டு அனுப்பிச்சாச்சு. நாளைக்கு ஃபங்க்ஷன்ல அடிச்சு பட்டைய கிளப்புறோம். எல்லார் மேலயும் ஒரு கண்ணு இருக்கட்டும். இங்க ஒரு பய வாலாட்ட கூடாது. எவனாவது வாலாட்டினான்னு வச்சுக்க, அடிச்சு மூஞ்சி மாதிரி எல்லாம் கீழ்ச்சிருங்க. குப்பம் வரலையாடா? வந்திருக்கான். கூடவே நம்ம பிளாக் ஹேட்ஸும் வந்திருக்காங்க. பிளாக் ஹேட்ஸ் இல்ல, பெல்லாரி ரேட்ஸ். அங்க கவுனி டைட்டானிக் பட ஹீரோ ஹீரோயின் மாதிரி போஸ் கொடுத்துட்டு பீடி பிடிச்சிட்டு நிக்கிறானுங்க. வந்துட்டு இருந்து இப்படியே நிக்கிறானுங்க. நிக்கட்டும், பிரியாணி வேலையை காட்டிட போகுது. எதுவும் யோசிக்காதீங்க. நீங்க தயக்கம் காட்ட வேண்டிய அவசியமே இல்ல. ஐயா விருப்பத்தை நீங்க நிறைவேற்ற போறீங்க. அனாவசியமா நீங்களே உள்ள குழப்பிக்காதீங்க. தொண்டர்களா ஒதுங்குங்க. வாங்கம்மா. அது சரி, நீங்க அம்மா வருவாங்கன்னு சொன்னது இவங்கள தானா? இந்த அம்மா பேர்ல தான் ஆஸ்பத்திரி கட்டுறோம். அதனால அவங்கள வச்சு ஆரம்பிச்சிடுவோம். மத்த எவனும் பிரச்சனை பண்ணிடக்கூடாதுன்னு தான் அந்த அம்மா வருவாங்கன்னு சொல்லி ஒரு பில்டப்ப கொடுத்தேன். இப்படி எல்லாம் கூட்டினாதான் இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எப்படி இது நம்ம ஐடியா? வர வேண்டியெல்லாம் வந்தாச்சு இல்ல, அப்புறம் ஏன் என்ன நின்னுக்கிறீங்க? ராஜுகண்ணே, அவங்களை இட்டு வா. வந்துட்டோம். எங்கண்டையே என்னால நம்ப முடியலையே. இது கனவா இல்ல நிஜமா? சின்ன முதலாளி கூட இங்க அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வந்திருக்காரு. வருவார்ல, வந்து ஆகணும் இல்ல. கொஞ்சம் லேட் ஆனாலும் வந்துட்டார்ல. அப்பனோட ஆசைக்கு அம்மா அடிக்கல் நாட்ட சொல்ல பையன் இருக்கணும் இல்ல. அதுதானே உலக நியாயங்கிறது. இந்த விழாவுக்கு அவர் பொண்ணு வந்திருந்தா இன்னும் அருமையா இருந்திருக்கும். யாரு வந்தாலும் வரலனாலும் நீங்க எங்களுக்கு போதும். நீங்க இருந்தாதான் பவர். சாதா பவர் இல்ல, மெகா பவர். எது எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. எல்லாரும் காத்துனுக்குறாங்க. டப்பு டப்புன்னு பாம போட்டு பாட்டு அவுத்து விடுங்க.